அருக்கு வீரனும் சிவாலயம் என்ற அநியாயம் தாங்க முடியாது. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜோ உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜோ இல்லை யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் முன்னே கொடுத்த மாதிரி, அதாவது முன்னாடி இந்த பீட் மாதிரி தனியாக சேக்கஃபைட் தனியாக கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பீட் மார்க் இருக்கும், சேகஃபைட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பவுமே நானே சாங்கு, அதுக்கடுத்து இந்த நடுவில் வர டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மீத இருக்க பீட் மார்க்ஸில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து வரிசையாக ஆட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது தான். எந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த மொதல் இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். அதாவது சிங்கிளாக நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இமேஜ். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எடுத்து இந்த 2வது இருக்க பீட் மார்க்கில் நீங்கள் யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக கிழக்க ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பர்சனோட இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இந்த மாதிரி சிங்கிளாக இருக்க மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2ல் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இனி நமக்கு மீதம் இருக்குது இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட் இதில் ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். மற்ற எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து இனி மீது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பீட் மார்க்ஸ் இருக்கா, இது எல்லாத்துலேயுமே 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதில்ல, இந்த இடத்துல இருந்து கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பீட் மார்க்லேயும் மாற்றி உங்களோட இமேஜும் அந்த பர்சனோட இமேஜும் ஆட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண நான் இதை விட ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம சேனலில் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் எடிட்டிங்லாம் கற்றுத்தரேன் அப்படின்றத. ஸோ நீங்கள் எதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜ் 2 பேர் சேர்ந்துருக்க மாதிரி இமேஜஸை எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் அப்படின்ற ப்ரீசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மொதல் எஃபெக்ட் இருக்கா, இந்த மொதல் எஃபெக்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட் போய் இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க இமேஜ் அந்த எஃபெக்ட்டு 3 டாட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 இமேஜில் மட்டும் இந்த மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்க இமேஜுக்காக நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே மறுபடியும் சேக்கஃபைட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி இந்த 2வது இருக்க எஃபெக்ட், ஸோ இந்த 2வது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2க்கு ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த லிரிக்ஸுக்கும் எஃபெக்ட் நான் கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அந்த இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜில் இந்த நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டு. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொதல் எஃபெக்ட்டு 2வது எஃபெக்ட்டையும் ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்க ஒரு சில இமேஜ் கூட நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே சேக்கஃபைட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டு. ஸோ அந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியே பேக்
பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த இடத்துல இந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, இதிலேருந்து இந்த ரெண்டாவது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இனி மீத இருக்க அந்த ரெண்டாவது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு அதே மாதிரியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதே மாதிரியே வீடியோ லாஸ்ட் வர மூவ் பண்ணி மீத இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியா வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.